வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சென்னை ஸ்டைல் வடி பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போது ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம ரைஸ் ஊற வச்சுட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். லவுடாக பேசணும். இப்போ நம்ம 2 கிலோ பண்ணுறோம். 2 பேக்கெட் ரைஸும் ஊற வச்சுருக்கிறோம். நம்ம வந்து 2 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு 400 ஒரு கிலோவுக்கு வந்து 400 கிராம் ஆனியன். இப்போ வந்து 2 கிலோ பண்ண போகிறோம். 800 கிராம் ஆனியன் வந்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து இது காரம் கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 10 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா ஒரு 5 பச்சை மிளகா போட்டால் போதும் 2 கிலோவுக்கு. இப்போ வந்து நம்ம இதோட வந்து ஏலக்காய் வந்து 1 கிலோ ரைஸ்க்கு வந்து 10 கிராம். இப்போ 2 கிலோ ரைஸ் பண்ணுறதுனால 20 கிராம் ஏலக்காய் இதோட ஆட் பண்ணுறோம். 20 கிராம் கிராம்பு வந்து ஆட் பண்ணுறோம். 20 கிராம் பட்டை ஆட் பண்ணுறோம். 2 கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஆன் பண்ணியாச்சு. 400 ml ஆயில் போட்டுக்கலாம். நம்ம அந்த சேம் டைமில் வந்து ரைஸ்க்கு வந்து தண்ணி ஏற்றிடலாம். நம்ம 2 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு கிலோவுக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி. நம்ம 6 லிட்டர் தண்ணி போடணும். இதே ஆன் பண்ணிக்கலாம். 4 லிட்டர் போட்டாச்சு. இல்லை 2 லிட்டர் போடணும். நம்ம இந்த பாத்திரத்தை ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 2 லிட்டர் பிடிக்கும். இப்போ நம்ம வந்து இதில் 3 பாத்திரம் ஊற்றிருக்கோம். 6 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம். சூடாகும். ஓகே, இது வதங்கட்டும். நம்ம இதுக்கு மசாலா எடுக்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் 2 வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து 200 கிராம் இஞ்சி எடுத்துருக்கோம். 100 கிராம் 150 கிராம் பூண்டு எடுத்துருக்கோம். 2 ஃபைன் பீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து கிலோவுக்கு 10 கிராமு. நம்ம வந்து 2 கிலோ பண்ண போகிறோம். 20 கிராம் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து இந்த கண்டிஷனில் நமக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கி வரும்போது நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா குக் ஆகி இந்த மாதிரி ஆயில் வர டைமில் நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 400 கிராம் தக்காளி, 2 கிலோவுக்கு வந்து 800 கிராம் தக்காளி ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கிலோவுக்கு வந்து 200 ml வந்து தயிர் ஆட் பண்ணோம். நம்ம வந்து 100 கிராம் பேக்கெட் எடுத்துருக்கோம். 4 பேக்கெட் எடுத்துருக்கோம். கல்லுப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ப்ராப்பரான வடி பிரியாணி 1 லிட்டர் தண்ணி வந்து நம்ம இதில் வந்து எடுத்து இந்த சுடு தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம். இது 2 லிட்டர் ஆக்சுவலாக. இது 1.5 லிட்டர் இது கரெக்டாக இருக்கும்.
லிட்டர் தண்ணி போட்டாச்சு. தண்ணியில் வந்து நம்ம ஒரு உப்பு தண்ணியில் செக் பண்ணும்போது ஒரு உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தண்ணியில் ரைஸ் வந்து தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்குறோம். இதை வந்து இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி போட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். தண்ணியில் சால்ட்டு செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரைஸ் வந்து ஒரு ஆஃப் குக் ஆன உடனே எடுத்துக்கலாம். இதே போதும். வந்துட்டு இருக்குது. ரைஸை வந்து ஆட் பண்ணுறோம். ரைஸ் தனியாக சரியாக இருக்கும் போல தம் வச்சிடலாமா? இந்த மாதிரி நம்ம ஒரு மொத்தமான பிளேட் வச்சு ஒரு ஃபுல் ஃபயர் வச்சு ஒரு 5 நிமிஷம் தம் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து ஃபுல் ஃபயர் வச்சு இரும்பு பிளேட் ஒன்று அடியில் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வந்து சைடில் ஆவி வரும். ஆவி வரும்போது நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 20 நிமிஷம். இந்த மாதிரி சைட்லலாம் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை வந்து ஸ்லோ ஃபயர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லோ ஃபயர் வச்சாச்சு. இன்னொரு 15 நிமிஷம் கழித்து நம்ம தம் எடுக்கலாம். நம்ம கீ வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணணும்னு கிடையாது. நான் கீ ஆட் பண்ணுறேன். நம்ம ரைஸ் நல்லா எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு கொடுத்து வாங்க நம்ம போகலாம். இப்போ நம்ம வந்து இங்கே எத்தனை பேர் நான் இப்படியே பார்ப்பேன்.